வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம காமெடி அண்ட் ஃபன் கேட்டகரியாக இருக்கக்கூடிய பம்ப் அப் த ஹெல்த்தி கிளப்னு கூடிய ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம ஓர பேசாமல் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோடோடைய ஆரம்பத்தில் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை திட்டின்னு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ இந்தமாரி மசில் இருந்ததா சொல்கிறது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் கூட வரல, ஏன்னா நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன், நீ எனக்கு ஏற்றவங்க கிடையாதுன்னு ஹீரோவை பிரேக்கப் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு அது ரொம்பவே பெயினாக இருக்குது. அவங்க அப்படியே ஹீரோவை திட்டி விட்டு அந்த இடத்த விட்டு போக, அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறாரு. அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதில் இவர் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன மாரி இன்னும் பெட்டராக ஆகணும்னு ஆசைப்பட்றாரு. ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு மிழ்ந்து வரணும்னு சொல்லிட்டு இவர் ஏகப்பட்ட விஷயங்களை செய்கிறாரு. இவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்துலேருந்து இவர் வேக்கப் ஆகுறாரு. இந்த விஷயம் தெரிய வர அப்படியே நமக்கு லாஸ்ட் ஏஞ்சல்ஸில் நடக்கக்கூடிய ஒரு காம்படிஷன் காமிக்கிறாங்க. அந்த காம்படிஷனில் ஹீரோ ஜெயிச்சிடறாரு. ஆனால் என்ன ப்ரைஸ் மணியை வாங்காமல் வெறும் அங்கே இருக்கக்கூடிய அவார்டை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ எங்கே போனார்னு யாருக்கும் தெரியல. அப்படியே ஹீரோவை சியோல்லேருந்து காமிக்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து சியோலுக்கு ஹீரோ வந்துட்டார். சியோலுக்கு வரது மட்டும் இல்லாமல் அங்கே சில பேர்கிட்ட இவருடைய டேப்லெட்டை விற்றுன்னு இருக்காரு. இந்த சமயத்தில் ஹீரோ 24 ஹவர்ஸ் ஹெல்த்தி கிளப்னு ஒரு விஷயத்தை நடத்தின்னு இருப்பார். அது விஷயமாக தான் டேப்லெட் தர. அந்த பக்கம் ஒரு சத்தம் கேட்குது. என்னென்ன ஹீரோயினி அவங்க பாய் ஃப்ரெண்டோட சண்டை போடுறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் இதுக்கு மேலேருந்து நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு ஹீரோயினியை தள்ளி விட்டு போயிடுறான். என்னன்னு ஹீரோயினிக்கும் புரியல. ஹீரோயினியும் கத்தின்னு இருக்க அதை எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த குரூப்பில் ஹீரோவும் இருக்கார். ஹீரோ வந்து அவருடைய நோட்டீஸை தராரு. நீங்கள் அவனோட பெட்டர் பர்சன் ஆகணும், நீங்கள் ரொம்பவே நல்லா தான் இருக்கீங்க, உங்கள் பாடி ஏற்றதாக இருக்குது, எங்கள் கிளப்புக்கு வாங்கன்னு சொல்ல ஹீரோயினி பைத்தியக்காரன் விடலான்னு இருக்கும்போது அவர் அப்படியே அந்த டேப்லெட்டை ஹீரோயினி மேலே வச்சுட்டு அப்படியே போயிடுறாரு. ஹீரோயினி 2007 நடந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் எல்லாரும் ஒவ்வொரு ஆள்கிட்ட சாக்லேட் தரும்போது ஹீரோயினி நமக்கு யாருனாச்சும் தரமாட்டாங்களான்னு இயங்கும்போது ஒரு பையன் தரமாரியே வந்து கோல் கீப்பராக இருப்பேன்னு கேட்க ஹீரோயினியும் அவனுக்காக கோல் கீப்பராக இருக்காங்க. ஹீரோயினியை அப்போலேருந்து யாரும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோயினி அந்த பாலை அடிச்சதில் அப்படியே கோலில் விழுந்தது. ஹீரோயினி குண்டாக இருக்கிறதுனால யாரும் ஹீரோயினியை பார்க்க மாட்டாங்க. அது வகையில் தான் ஒருத்தன் வந்து ஹீரோயினிக்கிட்ட பாசமாக இந்தமாரி நீங்கள் ஒரு நல்ல அம்மாவாக இருப்பீங்க, ஒரு நல்ல குழந்தையாகவும் இருப்பீங்கன்னு கடைசியில் இன்சூரன்ஸ் விற்க வந்திருக்கான். ஹீரோயினுமே மோசமாகி அந்த இன்சூரன்ஸில் எதுக்கு சைன் போட்டோன்னு கூட தெரியாமல் அப்படியே வீட்டுக்கு வராங்க. இந்த ஸ்டோரி 2025 தான் நடக்குது. அது வகையில் ஹீரோயினி வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல சில நோட்டீஸ்லாம் ஒட்டியிருக்கு. அதை உங்கள் பாய் ஃப்ரெண்டு ஒட்டியிருக்காங்கன்னு ஹீரோயினி சந்தோஷப்படுறாங்க. அதில் நான் உனக்காக ரூமில் தான் காத்துன்னு இருக்கேன்னு சில செக்ஸியான கவிதை வசனங்கள்லாம் இருக்க அதையும் இவங்க பார்த்துக்கின்னு ஸ்ட்ரைட்டாக இவங்க ரூம் கதவை திறக்க அந்த இடத்துல எவனோ ஒருத்தவன் அண்டர்வேரோடு இருக்கான். யாருன்னு கூட பார்க்காம ஸ்ட்ரைட்டாக இவன் இங்கே அவனை போய் ஹக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு. அவனுடைய வாயில் வேறு இந்தமாரி பால்லாம் இருக்குது. அதெல்லாம் அவன் ஓடின்னு இருக்கான். அவனால் பேசவும் முடியல. ஹீரோயினி தருத்தி பெல்ட்டால் அடிக்கிறாங்க. கடைசியாக இது பப்ளிக் சண்டையாகவே மாற கடைசியாக அந்த இடத்துக்கு போலீஸுமே வந்து ஹீரோயினியை பிடிச்சின்னு போயிடுறாங்க அசால்ட்டுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினியை அப்படியே உள்ளார வைக்க ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் அவன் மேலே தான் தப்பு, என் மேலே கிடையாது, இவன் என்னோடய வீட்டில் அத்துமீறி நுழைஞ்சிருக்கான்னு சொல்ல கடைசியில் இது யாருன்னு பார்த்தா ஹீரோயினியோடைய சிஸ்டருடைய பாய் ஃப்ரெண்ட் தான் இவன். அந்த இடத்துல இவங்களுமே என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு வந்து பார்க்க அந்த இடத்துல இருக்கிற ஹீரோயினுமே இவளை முதல்ல பிடிச்சி உள்ளார போடுங்க, இவன் என்னுடைய வீட்டில் அத்துமீறி இருக்கா, அத்துமீறி இவன் நுழைஞ்சிருக்கான்னு செமையாக கத்தின்னு ஹீரோயினிக்கும் அவங்க சிஸ்டருக்கும் அந்த இடத்துல சண்டே வந்துடுது. எதுக்கு என்னுடைய பாய் ஃப்ரெண்டை அடிச்சுன்னு அவங்க கேட்க அவன் எப்படி என் வீட்டுக்குள்ளே நுழையலான்னு சொல்ல உனக்கு தான் யாரும் கிடையாது, எனக்காச்சும் ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கானே அதை நினச்சி சந்தோஷப்படுன்னும் போது நான் எதுக்கு சந்தோஷப்படணும், முதல்ல வீட்டை விட்டு போய் தொலைங்க, முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கன்னு போலீஸ்கிட்ட சொல்ல போலீஸ்கிட்ட இவளை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு மாற்றி ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம கழுவி ஊற்றுறாங்க, மாற்றி அடிச்சுக்கிறாங்க. போலீஸுமே ஹீரோயினுடைய சிஸ்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தமாரி எங்கன்னா தம்பதிங்க அவங்க ஒன்றா இருக்கிறதுல என்ன இதெல்லாம் நடக்கிறது தான் சொல்லிட்டு ஹீரோயினியை பிரித்து விட்றாங்க. போலீஸ் குழு ஹீரோயினி பண்ணதான் தப்புன்னு சொல்கிறானுங்க. சரியான தற்கூரி போலீஸாக இருக்கானுங்க. தப்பு செஞ்சவங்களை எதையும் கேட்கறதில்ல. ஹீரோயினி மேலே குறைய வைக்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் மாற்றி கட்டி பிடிச்சின்னு அழுவேன். ஹீரோயினிக்கும் செம கடுப்பாயிடுச்சு. அந்த சமயத்தில் போலீஸ் வேறு ஹீரோயினியை இந்தமாரி யாரும் இல்லைன்னு கலாய்ச்சிருப்பார்ல. அந்த சமயத்தில் சிஸ்டரும் அவளுக்கு யாரும் இல்லை தான் அதுக்குன்னு இப்படியா கலாய்ப்பீங்கன்னு அந்த இடத்துல செமையாக போலீஸ் எத்திட்டின்னு இருக்கேன். யாரை பார்த்துட்டு யாரும் இல்லைன்ன மாரி திரும்ப அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனே அலறி போயிடுது. அந்த இடத்துல சிஸ்டருமே 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வா எல்லாம் முடிஞ்சு போயிருக்குன்னு அந்த இடத்துல சிஸ்டர் ஹீரோயினியை நக்கலாக கலாய்க்கிற மாரி சொல்ல ஹீரோயினிக்கு இன்னும் வெறுப்பாயிடுச்சு. அவளை அசிங்கமாகவே திட்டின்னு அப்படியே அவங்க போகிறாங்க. போகிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருமே இவங்களுக்கு எந்த வித பேருமே இல்லைன்னு கலாய்க்கிறாங்கன்னு இவங்க வருத்தமாக இருக்காங்க. அதால் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு இவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க.
இவங்க அதிகமாக சரக்கு அடிச்சதுனால இந்த பக்கம் ஹீரோடைய நோட்டீஸ் கிடைக்குது. அதுக்குள்ள கிளப்னு போட்டிருக்கு. இதுக்கு கிளப் தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கிளப்புக்கு போகிறாங்க. ஹீரோயினி வந்து அது வேறு கிளப்புன்னு நினச்சிக்கிறாங்க. அது ஒன்றும் அவங்க யோசிச்ச மாதிரியான கிளப்பு கிடையாது. அது ஜிம் கிளப். அதுக்கு கூட தெரியாமல் இவங்க அந்த கிளப்புக்கு போய் நம்ம யோசிக்கிற கிளப் தான் சொல்லிட்டு அங்கே வேகமாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஜிம்னாஸ்டிக் கற்றுக்க வந்தியான்னு ஹீரோயினி கிட்ட கேட்க ஹீரோயினிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மன்னிச்சிடுங்கன்னு எம்பாரசிங்காக இருக்குது. அந்த இடத்துல ரோஸ்னு ஒருத்தவங்க தான் ஹீரோயினி கிட்ட ஆஃபர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினி அந்த ஆஃபர்லாம் கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ இருந்த அந்த ஜிம் கிளப்புக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் இருக்கார். நீங்கள் இந்த இடத்துல ட்ரைனிங் எடுக்க வந்தீங்களா, உங்களுக்கு ஹெல்ப் வேணுமான்னும் போது ஹீரோயினியும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் இது வேறு கிளப்புன்னு நினச்சிக்கிட்டேன், நான் போகிறேன்ற மாரி போகலான்னு இருக்கும்போது தடிக்கு விழுந்துடுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ பிடிச்சிடுறாரு. ஹீரோ பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள நிமித்த ஆரம்பிக்கிறாரு. நிமித்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதனாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் எதை வேணாலும் செய்ய ரெடியாக இருப்போம், உங்கள் உடம்பை பாருங்கன்ற மாரி அவங்க உடம்பை பற்றி பேசின்னு இருக்கேன். ஹீரோ இனிமேல் அதெல்லாம் தேவலன்னு போலான் தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ விடுற மாதிரியே இல்லை. சில பாயிண்ட்லாம் எடுத்து உங்களுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணணும் போது ஹீரோயினி அப்படியே வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது அந்த இடத்துக்கு ரோஸ் வராங்க. ரோஸ் வரதை பார்த்தோன்னே இவங்க வேகமாக சரி நான் போகிறேன்ற மாரி ஹீரோடைய ஜிம் செக்ஷனுக்கு போயிடுவாங்க. ரோஸ் வந்து அந்த பொண்ணை நான் பார்த்துக்கிறேன்னு போது ஹீரோ அந்த பொண்ணை நீங்கள் பார்த்துக்க தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன், நான் ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணுவேன்னு போது மற்றவங்கள மாரி பண்ணி விட்றாதுன்னு ஹீரோ மிரட்டி தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா ஹீரோ இதுக்கு முன்னாடி வந்தவங்கள இந்தமாரி சில தொந்தரவுகள்லாம் தண்ணி போக விட்டுருப்பாரு. அதை தான் இவங்க சொல்லி மிரட்டுறாங்க. சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ போகிறாரு. ரோஸுமே அவர் தடுக்கலான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு தான் எப்படியோ ரோஸை பிடிச்சி நிற்க வைக்கிறாரு. அப்படியே அந்த இடத்துல உள்ளார போன ஹீரோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்க அந்த இடத்துல சரி இது எந்த மாரியான கிளப்பு, இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணிங்கன்னு கேட்கும்போது இவர் 5 மில்லியன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஹீரோயினி ஷாக் ஆகிட்டாங்க. இதுக்கு யாருனாச்சு இவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறவமே ஹீரோயினோட உடம்பு கொஞ்சம் கொழுப்பாக இருக்கிறத பார்த்து அதை வச்சு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இதை மொத்தத்தையும் வெளியே ரோஸும் அந்த ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு ஹீரோயினுமே ஹீரோ மேலே சமக்கெடுப்பாக இருக்காங்க. ஹீரோ கிட்ட அதெல்லாம் என்னால் முடியாது, யார் இதுக்கு 5 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணுவான், அதே சமயத்தில் உனக்கு என்னடா அருகதை இருக்குது என் உடம்பை பற்றி பேசன்னு அவங்க சமயம் ஹீரோ திட்டிட்டு போகலான்னு பார்த்தா ஹீரோ அவருடைய கதையை சொல்கிறாரு. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா உங்களை மாரி தான் பிழைக்கவே வாய்ப்பு இல்லைன்னு ஒரு குழந்தை இருந்துச்சு. அது சுத்தமாகவே நம்பிக்கை இழந்து போச்சு. ஆனால் அந்த குழந்தை தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிச்சு. அதுவும் லாஸ்ட் வேகாஸில். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்குமே அது அவரை பற்றி தான் புரியுது. உங்களை பற்றியா சொன்னீங்கன்னு போது ஆமாம் என்ன மாரி நீங்கள் மாற தேவையா, உங்கள் உடம்பை பாருங்கன்னு அகைன் உடம்பை பற்றி கேலி பண்ண ஹீரோயினி இன்னும் கடுப்பாயிடுறாங்க. நீ எப்போ அதை பற்றி பேசலான்னு போது நீங்கள் இங்கே சேர்ந்துட்டிங்கன்னா உங்கள் கவலை மொத்தத்தையுமே மறந்துடுவேன்னு ஹீரோ அப்பா கூட பிஸ்னஸை தான் பேசுகிறாரு. 5 மில்லியன் தாங்கன்ற மாரி திரும்ப கேட்க ஹீரோயினி இன்னும் கடுப்பாகி அட போடான்ற மாரி ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா என் உடம்பை கேலி பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு வேறு உனக்கு 5 மில்லியன் கேட்குதா, அந்த 5 மில்லியனை நான் எப்படி தருவேன் நீ எதிர்பார்த்தன்ற மாரி சமயத்திட்ட வெளியே இருந்து ரோஸ்மே வேணான்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ எவ்வளோ சொல்கிறாரு, அவங்க வயிற்ற வேற காமிச்சு இந்தமாரி உங்கள் உடம்பை பார்த்தீங்களான்னு சொல்ல அதை கேட்டோன்னே ஹீரோயினி அதை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு இன்னும் கடுப்பாகுது. எவ்வளோ திமிர்றா இருக்கணும், திரும்ப திரும்ப நானும் பார்த்துக்கினே இருக்கேன், ஆனால் ஒன்றா இந்தமாரி என் உடம்பை பற்றியே பேசின்னு இருக்கேன், உனக்கு வேறு வேலையே கிடையாதா, கண்டிப்பாக நான் இங்கே சேர மாட்டேன்டா நட்டுக்கிடுவேன்னு ஹீரோ திட்டிட்டு அவன் உடம்பை பற்றி பேசுனால கவலையோட ஹீரோயினி போக ரோஸுமே ஆட்கள் கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதான்ற மாரி செமைய ஹீரோ திட்ட ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா இது அவளோட தப்பு தான், அவள் தான் ரொம்பவே குண்டாக இருக்கான்னு சொல்ல இருந்தாலும் நீ அவ்வளோ ஆர்ஷாக பேசியிருக்கக்கூடாதுன்னு ரோஸ் திட்டுறாங்க. உன்னால் எனக்கு தான் பிரச்சனை ஆகிடும்னு இந்த பக்கம் ரோஸ் சொல்லின்னு இருக்கேன். இந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ளார வாக்குவாதம் போகுது. ஃப்ரெண்டு தான் நடுவில் தடுக்கலான்னு பார்க்க இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அங்கே இடத்துல தண்ணி வரலன்ற மாரி ரோஸ் அடி குரூப்பில் இருந்த சில ஆட்கள்லாம் வருவாங்க. இந்த மாதிரி சுட தண்ணி வரலன்ற மாரி இந்த இடத்துல அவங்க சொல்லின்னு இருப்பாங்க. அதுக்கு எதனாச்சு வழி பண்ணுங்கன்ற மாரி இந்த இடத்துல சொல்லின்னு இருக்கேன். சரி அது என்ன விஷயம்னு நான் பார்க்குறேன்னு ரோஸ் சொல்கிறாங்க. சரி அதை வேகமாக பாருங்கன்னும் போது அந்த இடத்துல ஹீரோ அங்கே இருக்கிற லேடிஸை கலாய்க்கிறாரு. சுட தண்ணி இல்லைனா கூட பரவாயில்ல, பச்சை தண்ணியில் குளிங்கன்ற மாரி அவங்க பாடி ஃபேட் குறையிறத பற்றிலாம் சொல்ல அந்த லேடியுமே இன்னும் பாயிண்ட்டாக எடுத்து பேசினா ஹீரோ அவங்களுக்கே போட்டி போடுறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ரோஸ் சரி சுடு தண்ணி வந்துடுச்சு நீங்கள் போங்கன்ற மாரி அவங்கள அனுப்ப உன்னுடைய ஆளை பார்த்து இருந்துக்க சொல்லு, நான் இந்த இடத்துல இல்லைனா மிச்ச லேடிஸ்லாம் இருக்க மாட்டாங்கன்னு வேணும்னே ஹீரோ கூட வம்பு பண்ணிட்டு போக ஹீரோவும் செம கடுப்பில் இருக்கார்.
இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அந்த லேடிங்களாம் ரூமில் போய் ஹீரோவை பற்றி தான் பேசின்னு இருக்காங்க. ஹீரோ வந்து லாஸ்ட் வேகஸில் இந்த மாதிரி சாம்பியன்ஷிப் ஜெயித்தவன் அவன் எதுக்கு திரும்ப சியோலுக்கு வரணும், அவன் பணத்து விஷயமா வந்திருப்பானா, ஏன்னா சியோலில் தான் இந்த மாதிரி ப்ரீமியமில் ஏகப்பட்ட விஷயம் கிடைக்கும், அவன் பணத்துக்காக தான் இங்கே வந்திருப்பான்னு அவங்க பேசின்னு இருக்காங்க. ஹீரோ அமெரிக்கா விட்டு ஏன் வந்தாருன்னு யாருக்கும் தெரியல. ஹீரோ இந்த மாரி பேசுனத ரோஸ் ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. அதில் அவங்க வெளியே நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது கூட ஹீரோவை திட்டின்னு தான் போகிறாங்க. பக்கத்தில் ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ண தான் வராரு. அவர் வந்து மற்றவங்களுக்கு ஊக்குவிக்கிறாரு. அவர் நல்ல விதமாக தான் மற்றவங்க கிட்ட பேசுகிறாருன்னு சொல்ல, எது வகையில் இது நல்ல விதமாகும், மற்றவங்க உடம்பை பார்த்து அவன் கேலி பண்ணுறான்ற மாரி இவங்க சொல்ல, இருந்தாலும் அவருக்குள்ளாரையும் ஒரு நல்ல பண்பு இருக்குது. அவர் மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் தான் தெரியல. அவரை நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் எடுத்துக்கிறேன்னு இவர் சொல்ல, அப்படி ஹீரோ வந்து இந்த இடத்துல ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு ஏரியாவில் போய் இவருடைய பிளேட்டிங்லாம் தந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆட்கள்லாம் இந்த இடத்துல வந்து வம்பு பண்ணுறாங்க. எப்படா எங்கள் ஏரியாவில் உன்னுடைய கிளப்பை ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இவங்களாம் வந்து பார் நடத்துகிறாங்க. அதான் அந்த கிளப்பு. அது விஷயமா ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வச்சுக்கிறது ஜிம் கிளப்புன்னு கூட இவங்களுக்கு தெரியல. அங்கே இருக்கிற ஒருத்தர் அதை சொன்னாலும் கேட்குற மாரி இல்லை. ஹீரோ அவங்க மொத்த பேருமே அடிக்காமல் எக்ஸசைஸ் பண்ணியே கொள்றாருன்னா யோசிச்சு பாருங்கள். இதான் எக்ஸசைஸ் பண்ணி கொள்றாரு. அப்படியே ஹீரோயினி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு ஒரு மாதிரி பயத்தில் தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டை ஃபேஸ் பண்ண முடியல. அவங்க பாய் ஃப்ரெண்டும் பார்த்து கேஷுவலாக போகிறாரு. ஏன்னா 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணாரா இல்லையான்ற விஷயம் இது வரைக்குமே ஹீரோயினிக்கு தெரியல. அந்த இடத்துல தான் பாய் ஃப்ரெண்ட் புதுசாக ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத சொல்ல அது எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. அந்த விஷயம் ஹீரோயினிக்கு தெரிலன்னு எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினை பற்றி தான் எல்லோரும் காசப் பேசுகிறாங்க. இது ஹீரோயினிக்கு தெரியல அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு எல்லோரும் சேட் குரூப்பில் பேச, அப்படியே ஹீரோயினி வெளியே வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேசின்னு இருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட நீ எப்போ அங்கே போகலான்னு பிளான் பண்ணன்ற மாரி இந்த மாதிரியான டாப்பிக்கை பற்றி பேச அவங்க பாய் ஃப்ரெண்ட் திடீர்னு லவ்லியாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. நீ எல்லாத்துக்கும் கேப்பபிளான ஆள் தான், ஆனால் எனக்கு ஏற்றவன் நீ கிடையாது, உனக்கு என்னோட நல்ல பையன் கிடைப்பானே இந்த மாதிரி பொண்ணுங்க உருட்டுறத இவர் உருட்டிட்டு அந்த பக்கம் போக ஹீரோயினிக்கு கடுப்பாயிடுச்சு. எதனாலும் உனக்கு என்னை பிடிக்கலன்னு கேட்கும்போது அந்த இடத்துல அவருமே என்னமோ ஒரு பதில் சொல்கிறாரு. அந்த பதிலை நமக்கு சரியாக காமிக்கல. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஹீரோயினி அந்த ஹெல்த் கிளப்பில் 5 மில்லியன் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் சேர்ந்துக்கிறேன், என்னுடைய உடம்பை நான் குறைக்கணும், அதுக்கான எந்த முயற்சி வேணாலும் நான் செய்கிறேன்னு சொல்ல, ஹீரோவுமே இப்போ தான் நல்ல முடிவு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஏற்ற ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்ல ஹீரோயினுமே நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க உடம்பை நினச்சி ஹீரோயினியை கொஞ்சம் அழுக, நீங்கள் அழுகக்கூடாது, அழுதா இந்தமாரி உங்கள் மசில்ஸை இழந்துருவீங்க, எப்பயும் அழுகாதீங்க, ஏன்னா நீங்கள் யாருன்ற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு ஹீரோயினியுடைய கண்ணீரை தொடச்சி அவர் பேச ஹீரோயினிக்கு ஹீரோ பேசுறது ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் நான் நாளைக்கு வரேன்னு ஹீரோயினை அழுது போகும்போது ஹீரோயினி தடிக்குழ அகெயின் ஹீரோயினியை பிடிச்சிடுறாரு. அந்த சமயத்தில் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் எதுக்கு ஹீரோயினியை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாருன்னா உன்னுடைய உடம்புக்கு ஏற்றவன் நான் கிடையாதுன்ற மாரி ஒரு மாதிரி பாடி ஃபிசிக்ஸில் தான் இவர் இந்த மாதிரி ஹீரோயினியை கைட்டி விட்டுருப்பாரு. ஒரு வகையில் இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அது வகையில் தான் ஹீரோவும் இதை பார்த்துருந்துருப்பாரு. அப்படியே அவன் நடந்து வரும்போது ஹீரோ மேலே இடிக்க அப்படியே ஹீரோ கை கொடுக்குறாரு. அவனுமே கையை பிடிச்சி எழுந்திருக்கலான்னு பார்த்தா ஹீரோ திடீர்னு கையை விட்டுட்டாரு. மற்றவங்க கையை நம்பாத, உன்னுடைய மசில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, மற்றவங்கள பற்றி நீ சொல்ல அருகதை கிடையாதுன்னு சொல்ல இவனுக்குமே ஹீரோ என்ன சொல்கிறான்னு தெரியல. அப்படியே ஹீரோ தூரத்தில் வந்து ஹீரோயினி அவங்க உடம்ப நினச்சி வருத்தப்பட்டுன்னு இருப்பாங்க. அதை ஹீரோ பார்க்குறாரு. ஏன்னா இந்த ஒரு நிலைமையில் ஹீரோவுமே இருந்திருக்காரு. கதையோடைய ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். அதோட இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க? இதுமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான நொடியில் சந்திக்கிற இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.